பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில காரியங்களே செய்யாதே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. விட்டு விடு அப்படின்னு சில காரியங்களை எல்லாம் சொல்கிறாரு. எல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக அதை என்ன செய்யணும், வேதத்தை வாசிக்க வேண்டும். எதை செய்ய சொல்லியிருக்கு, எதை செய்யாதன்னு சொல்லியிருக்கு, பாராதே, செய்யாதே, தொடாதே, விலகி ஓடு அப்படின்லாம் இருக்கிறத நம்ம கவனித்து அதன்படி நம்முடைய வாழ்க்கையை ஜாக்கிரதையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு குணம் என்னன்னா சோம்பேறித்தனம். என்னது? சோம்பேறித்தனம். சரியா? அப்போ ஒரு சின்ன குட்டி கதை என்னன்னா, ஒரு ராஜா பார்க்குறாரு, நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, பட்டு சோம்பேறியாக இருக்கிறாங்க, யாருமே உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கவே மாட்டேன்றாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு புத்தி புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ராத்திரி போய் என்ன பண்ணுறாரு, ஒரு மெயின் ரோடு, ஹைவேஸ் ரோடு மாதிரி வச்சுக்கோமே, அந்த ரோட்டில் ஒரு பெரிய கல்லை எடுத்து போடுறாரு. என்ன கல்லை எடுத்து போட்டுட்டு அதுக்கு அடியில் நிறையா தங்க காசு, அதை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறையா அடியில் வச்சுருக்காரு. அது பெரிய கல். அப்போ ஹைவேஸ் ரோடில் நடு ரோட்டில் அந்த கல் இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு. அப்போ அந்த வழியாக போகிறவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆளுக்கு ஒன்றை சொல்லிட்டு போகிறாங்க. யார் இதை கொண்டு உருட்டி இப்படி கொண்டு நடு ரோட்டில் போய் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே என்ன செய்கிறாங்க, சைடு வழியாக போகிறாங்க. அப்புறம் சிலர் என்ன சொல்கிறாங்க, என்ன இதை புரட்டி போட ஒரு ஆள் கூட இல்லையா, எத்தனை பேர் இது வழியாக போகிறாங்க, யாராவது ஒரு ஆளாவது புரட்டி போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க. ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவர்களும் வேறு வழியே போய்விட்டார்கள் இருக்குல்ல, அது மாதிரி கண்டுக்காமல் என்ன செஞ்சிடுறாங்க, போயிடுறாங்க. ஒரு சிலர் என்னவோ இது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்னவோ கடந்துட்டு போகுது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கள பாதுகாத்து ஒரு சேஃப் சைடில் போயிடுறாங்க. போனால் ராஜாவுக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. என்ன முறுமுறுத்துறாங்க, மற்றவங்கள குறை சொல்கிறாங்க, வேறு வழியாக கண்டுக்காமல் போகிறாங்க. ஆனால் ஒருத்தராவது சரி, இதை எல்லாருக்கும் தானே இடையூறாக இருக்குது, இதை தள்ளி போட்டுருவோமே அப்படின்னு நினைக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அப்போ அடுத்த நாள் அவர் என்ன செய்கிறாரு, அவருக்கு ரொம்ப பொறுமையே போயிடுச்சு. போன உடனே மறுபடியும் என்ன செய்கிறாரு, அடுத்த நாள் அந்த வழியாக நிறைய பேர் வருவாங்க தானே, அவர் அங்கே இருந்து அவங்க எல்லாரையுமே நிப்பாட்டிட்டார். அந்த யாரெல்லாம் கிராஸ் பண்ணிருப்போன்னு நிப்பாட்டிட்டு ராஜா அவருடைய ஆள்களை வச்சு அவரும் சேர்ந்து அந்த கல்லை என்ன செய்கிறாங்க, பிரட்டி போடுறாங்க, ஓரமாக போடுறாங்க. அடியில் பார்த்தா அவ்வளோ தங்க காசு இருக்குது. அப்போ டெய்லி போகிறவங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்க நேற்று பார்த்துருப்பாங்க, இன்றைக்கி பார்த்துருப்பாங்கள்ல, அப்போ நினைக்கிறாங்க, ஐயோ இது முதல்லையே தெரிஞ்சிருந்தா நம்ம என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம தள்ளி போட்டுட்டு நம்ம இவ்வளோ காசையும் எடுத்துருக்கலாமே, நம்ம என்ன பண்ணிட்டோம், முறுமுறுத்துட்டே போயிட்டோமே, நம்ம மற்றவங்கள குறை சொல்லிகிட்டே போயிட்டோமே, நம்ம கண்டுக்காமே போயிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலையும் சோம்பேறித்தனம் அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் ஒரு நாளும் சோம்பேறியாகவே இருந்ததே இல்லை. ஏன்னா நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது அவர் எப்போவும் அவர் சுறுசுறுப்பாக எப்போ பிஸியாக தான் இருப்பார். என்ன அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு வேதத்தில் பார்த்தோன்னா நீதிமொழிகளில் தான் நிறையா இருக்கும். நீதிமொழிகளில் 26வது அதிகாரத்தில் 14 to 16 வாசிக்கிறேன், கேளுங்களேன். கதவு முளையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கையில் ஆடிக்கொண்டிருக்கிறான். சோம்பேறி தன் கையை கலத்திலே வைத்து அதை வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுறான். என்ன புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கணும். சோம்பேறி தன் பார்வைக்கு எப்படி இருக்கிறான்னா அதிக ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். இப்போதான் சோம்பேறித்தனத்துடைய ஒரு கேரக்டர் என்னன்னா தூக்கம். எப்போ பார்த்தாலும் என்னது, பெட்டை விட்டு எந்திரிக்கிறதே இல்லை, உருண்டு தூங்குறான். அப்படி கதவு முளையில், அதாவது எல்லா கதவுலேயும் கீழ் இருக்கும் இல்லை, அந்த கதவை இப்படி தான் திருப்பலாம், வேற பக்கம் என்ன செய்ய முடியாது, அடுத்த சைடெல்லாம் நம்ம கொண்டு போக முடியாது, வெளிப்பக்கமெல்லாம் திறக்க முடியாது. இந்த உள்பக்கம் திறக்கணுன்னா உள்பக்கம்தான் தள்ளி திறக்கணும். அது மாதிரி இந்த சோம்பேறி பெட்டே என்ன செய்ய முடியாது, பிரிக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது, ரொம்ப அப்படி சோம்பேறியாக இருந்தோன்னா
என்ன வரும்னு வேதம் சொல்லுதுன்னா, தூக்கம் வந்து கந்தைகளை உடுத்துவிக்கும், சோம்பேறி தரித்திரனாவான். இப்போ எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸே வாங்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு மற்றவங்கள குறை சொல்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுது சோம்பேறி தான் இந்த கந்தைகளை உடுத்துவிக்கும். அப்போ சோம்பேறி நான் என்ன செஞ்சாலும் அது ஒன்றும் வாய்க்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடவில்லை அப்படிங்கிற ஒரு மீனிங் அதில் இருக்குது. அப்போ சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழை ஆவான், சுறுசுறுப்புள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும், சுறுசுறுப்புள்ளவனுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் அப்படின்னு இருக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு அதிகாரத்தில் இருந்து 4 பேரை வச்சு வேலை வாங்கணும், நம்ம ஒரு நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கை எப்படி இருக்கணும்? சுறுசுறுப்புள்ள கையாக. அப்புறம் கை சுறுசுறுப்பாக இருக்கணும்னா கை வேக வேகமாக இப்படி பண்ணி பிரயோஜனம் இல்லை, மைண்டு ஆக்டிவாக இருக்கணும். இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த புது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம்ல, அப்போ புது வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய விலையேற பெற்றது. அதை காசு கொடுத்தாலாம் வாங்கவே முடியாது. 1 மணி நேரத்தை காசு கொடுத்து வாங்க முடியுமா? 1 நிமிஷத்தை கூட வாங்க முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். எனவே நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் அந்த சுறுசுறுப்பாக மாற்றுறதுக்கு யார்கிட்ட போய் நம்மளை கற்றுக்க சொல்கிறாரு தெரியுமா? எறும்புகிட்ட போய் கற்றுக்க சொல்கிறாரு. நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபு இல்லை, தலைவன் இல்லை, அதிகாரி இல்லை. அது என்ன செய்யுது? கோடை காலத்தில் தனக்கு சம்பாதிக்குது, அறுப்பு காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்குது. ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ அப்படின்னு வேதத்தில். அப்போ உன் தரித்திரம் வழிப்போக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். ஆயுதம் அணிந்தவன் வந்தானா என்ன பண்ணுவான்? ஆயுதத்தை வச்சு கதையவே முடிச்சிருவான். அப்போ சோம்பேறித்தனம் வாழ்க்கையவே அழித்து விடும். எனவே நாம் என்ன செய்யணும்? சுறுசுறுப்பு உள்ளவர்களாக எறும்பை பார்ப்போம். ஏன்னா எறும்பை பார்த்து கொஞ்ச நேரம் கவனித்தோம்னாலே நம்மளே நல்லா நம்ம மைண்டு செட் ஆயிரும். ஐயோ இதெல்லாம் வந்து பேசக்கூட தெரியாது, ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் என்னவோ பேசி எல்லாம் வாயில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், இவ்வளோக்கோன்னு தான். ஆனால் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல பத்திரமா சேர்த்துரும். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம சோம்பேறிகளாக இராதபடி சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற கர்த்தர் நமக்கு இந்த வருடத்திலே உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, நீங்கள் சுறுசுறுப்பை விரும்புகிற தேவன். சோம்பேறியை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற ஆண்டவரே நீர் ஞானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவரே அப்பா, மைண்டை நல்லா ஆண்டவரே நீங்கள் சுறுசுறுப்பாக ஆக்கியுபைடாக வச்சிருக்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.